ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைய போவதாகவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே பாதையில் செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இனி எடப்பாடியை யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்ல மூத்த நிர்வாகிகளுக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் மிக முக்கியமான தகவலை கூறியிருக்கிறார். அதாவது, அதிமுகவில் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன், ஒன்றாக பயணிப்போம், வெற்றியை ஒன்றாக கொண்டாடுவோம், எனக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது, எடப்பாடி சொல்கின்ற முடிவிற்கு நான் சம்மதம் சொல்கிறேன் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். இதன் பின்னணி என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வாறு இதற்கான பதிலை கூறுவார் என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்பாகவே அதிமுகவில் ஓபிஎஸ் வரட்டும், ஆனால் அனைத்து வழக்கையும் வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதாவது, எடப்பாடி பழனிசாமி மீது இரட்டை இலை சின்னம் போன்ற பல்வேறு வழக்குகள், சுமார் 10 வழக்குகளுக்கு இது மீது பதிவு செய்து வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது 3 வழக்கு தான் மிக முக்கியமான வழக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவை நீதிமன்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்தையும் வாபஸ் பெற வேண்டும். ஓபிஎஸும் சரி, அவரது ஆதரவாளர்களும் சரி, என் மீதும் கட்சி மீதும் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், எடப்பாடி பொதுச் செயலாளராக இருப்பாரா அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் அதே ஒருங்கிணைப்பாளர் பதவியே செயல்படுவாரா? ஏனென்றால் ஒருங்கிணைப்பாளர் பதவி, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியே ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார். தற்பொழுது காலாவதியான பதவியில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இருப்பாரா அல்லது பதவி ஏற்று அந்த பதவியில் அவர் செயல்படுவாரா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. மூன்றாவதாக, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அனைத்து அதிகாரங்களும் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் உள்ளே வந்தால் பறிபோகிவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக கட்சியில் மீண்டும் அவரை இணைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக எடப்பாடி இருப்பார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் அன்று பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளார். இதில் டிடிவி தினகரன், சசிகலாவிற்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாநாட்டில் தெரிய வரும் பன்னீர்செல்வத்திற்கு இருக்கக்கூடிய தொண்டர்களது ஆதரவு எப்படி இருக்கிறது. ஒரு கட்சி நடத்தக்கூடிய வகையில் அந்த மாநாடு அமைந்துவிட்டால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே செல்வார், அதாவது அதிமுகவிற்குள் வருவார், மிக முக்கியமான பதவியும் கொடுக்கப்படும். அந்த மாநாட்டில் குறைந்த சொற்பமான தொண்டர்கள் கலந்து கொண்டால் பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது பிற கட்சிகளில் பாஜக, தமிழக வெற்றி கழகம், ஆனால் நிச்சயம் திமுகவுடன் அவர் இணைய மாட்டார் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் வருவது எடப்பாடிக்கு ஆபத்தா அல்லது பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவிற்குள் வந்தா வெற்றி அடைவது உறுதியா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.